பஞ்சசக்தி அப்படின்னு ஒரு யூடியூப் சேனல் ஒன்று தொடங்கியிருக்கேன். இதனுடைய நோக்கம் என்னன்னா, உங்களுக்கு பஞ்சபூதம்ன்றது எல்லாருக்கும் தெரியும் இல்லைங்களா? நீர், நிலம், காற்று, ஆகாயம், நெருப்புன்னு சொல்லுவாங்க இல்லையா? இந்த பஞ்சபூதம் வந்து எப்படி இந்த உலகின் இயக்கத்தையும் நம்ம உடல் மற்றும் மனம் இயக்கத்தையும் எப்படி செயல்படுத்துது, எப்படி கட்டுப்படுத்துதுன்றதை பற்றி பார்க்கலாம் இந்த பதிவில். இப்போது உதாரணத்துக்கு எடுத்தீங்க வச்சுங்களேன், இப்போ வந்து நீர்பூதம்னு சொல்கிறோம் இல்லையா? நீர்பூதம் வந்து முரண்பாடு வருதுன்னு வச்சுங்களேன், என்ன நடக்கும்? சுனாமி வரும் இல்லைங்களா? அதே போல் வந்து காற்று பூதத்தில் முரண்பாடு வந்தால் என்ன நடக்கும்? சைக்ளோன் வரும். இது மாதிரி ஒவ்வொரு பஞ்சபூதமும் முரண்படும் பொழுது அதற்கான வினையை வந்து ஏற்படுத்துது இந்த உலகத்தில். பொதுவாக சொல்லுவாங்க, அண்டத்தில் இருக்கிறதா பிண்டத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்போ இதே போல் நம்ம உடம்பும் இதே மாதிரி அந்த 5 எலிமெண்ட்ஸில் தான் பிளாசபியில் தான் ஒர்க் பண்ணுது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா. இப்போது பார்த்தீங்கன்னா, இப்போது நீர்பூதத்தில் இதே பிரச்சனை வருதுன்னு வச்சுங்க உடம்புல, என்ன நடக்கும்? நீர்பூத சம்பந்தமான அந்த சிறுநீரகம் சம்பந்தமான அந்த எப்படி சொல்ல வருது, இனவிருத்தி சம்பந்தமான உறுப்புகள் வந்து பாதிக்கப்படுது, அது சம்பந்தமான நோய்கள் உருவாகுது. இப்போ அதே போல் வந்து நீங்கள் வந்து இப்போது காற்று பூதத்தில் பிரச்சனை வருது அப்படின்னும் போது என்ன நடக்குது? வீசிங், இருமல், இது போன்ற நுரையீரல் சம்மந்தப்பட்ட வியாதிகள் வெளிப்படுது. இது மாதிரி ஒவ்வொரு பஞ்சபூதமும் பாதிக்கப்படும் போது நம்ம உடலில் அது சம்பந்தமான உறுப்புகள் பாதிக்கப்பட்டு அதற்கான பின் விளைவை ஏற்படுத்துது. ஸோ இதுதான் ஒரு விஷயம். இப்போ என்னன்னா, இப்போ இந்த பஞ்சபூத தத்துவத்தின் அடிப்படையில் நம்ம எப்படி நோய்களை வந்து கண்டறியறது, எப்படி நோய்களை குணப்படுத்துறதுன்றதை பற்றி நம்ம பின்வரும் பதிவில் வந்து விளக்கமாக பார்க்கலாம். இந்த சேனலில் வந்து முதல் பதிவாக நான் என்ன பண்ணியிருக்கேன்னாக்கா, இந்திய கலாச்சாரமும் மருத்துவ அறிவியலும், அதாவது இந்தியன் கல்ச்சர் வித் ஹெல்த் சயின்ஸ் அப்படின்ற தலைப்பில் தான் ஃபஸ்ட்டு பதிவு நான் பதிய இருக்கேன். இப்போ கல்ச்சர்னால் உங்களுக்கு பொதுவாக தெரியும் இல்லையா? கல்ச்சர்ன்றது என்னன்னாக்கா, நம்ம ஒரு சமூகத்தில் இருக்கக்கூடிய நடை, உடை, பழக்கங்கள், உணவு முறை, மதம், சடங்கு, இந்த விஷயங்கள், பழக்க வழக்கங்களை தான் கலாச்சாரம் நம்ம சொல்லுவோம். இப்போ நீங்கள் கலாச்சாரம் அப்படின்னு நீங்கள் பேச வந்த உடனே நீங்கள் ஏதோ கலாச்சாரம், ஏதோ வேறு ஏதோ கதை அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் டைம் வேஸ்ட் ஆகிடும் அப்படின்னு நினைக்காதீங்க. இது முழுக்க முழுக்க வந்து ஒரு மருத்துவம் அறிவியல் சார்ந்த பதிவு தான். நீங்கள் அதனால் தயங்காமல் பாருங்கள். இப்போ வந்து பொதுவாக சொல்லுவோம், இப்போ இந்த நம்ம ஜெர்மன் ஆராய்ச்சியாளர் மேக்ஸ் புல்லர்னு ஒருத்தர், அவர் என்ன சொல்லியிருக்காரா, நம்மளுடைய இந்தியன் கல்ச்சர் வந்து மோர் தென் 10-15 இயர்ஸ் ஓல்டு அப்படின்னு சொல்ல வர்றாரு. எதுக்குன்னா, இது ஒரு எவிடன்ஸ்க்காக நான் அதை சொல்கிறேன். அந்த மாதிரி இது வந்து ஒரு பழமையான ஒரு கலாச்சாரம். இப்போ இந்த கலாச்சாரத்தில் வந்து நிறையா பின்பற்ற வழிமுறைகள் நிறையா இருக்குது. இதில் நம்ம முதல் விஷயமா வந்து சூரியன்லேருந்து தொடங்குவோம். ஏன்னா நம்ம திருவள்ளுவரே சொல்கிறாரு, அகர முதல் எழுத்தெல்லாம் ஆதிபகவான் முதற்றே உலகு அப்படின்னு சொல்கிறார் இல்லையா? அதனால் முதல் பதிவு நம்ம சூரியன்லேருந்து தொடங்குவோம். இப்போ சூரிய வழிபாடு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? சூரிய வழிபாடுன்றது இந்தியா முழுக்க எல்லா இடத்துலையுமே இருக்கக்கூடிய ஒரு முறை. அது எல்லா ஸ்டேட்லேயுமே எடுத்தீங்கன்னா இந்த சூரிய வழிபாடு ஒரு முக்கியத்துவம் கொடுத்துருப்பாங்க நம்ம கல்ச்சரில். ஆக்சுவலாக என்ன சொல்லுவாங்கன்னா, சூரியன் என்ன சொல்லுவாங்கன்னா, 7 குதிரை பூட்டிய தேரில் வலம் வருகிறார் சூரியன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை நம்ம கேட்கறது ஒரு நகைச்சுவையாக இருக்கும், ஒரு மூட நம்பிக்கை மாதிரி இருக்கும். ஆக்சுவலாக அவங்க எப்படி சொல்ல வராங்கன்னாக்கா, அந்த 7 குதிரைன்னு அவங்க மீன் பண்ணுறது வந்து 7 கலர், இந்த ரெயின்போன்னு சொல்கிற இல்லையா, வானவில், அந்த நிறப்பிரிகைன்னு சொல்லக்கூடிய அந்த 7 கலரை தான் அவங்க வந்து குதிரையாக ஓமைப்படுத்தியிருக்காங்க. இப்போ இந்த 7 கலரை வந்து நம்ம உடம்புல என்னென்ன விஷயங்களை பண்ணுது, என்னென்ன மாற்றங்களை உருவாக்குதுன்றது அது ஒரு கலர் தெரப்பின்னு ஒரு தனி பதிவு, அது நம்ம வேற ஒரு பதிவில் பார்ப்போம். இப்போ இதுலேருந்து இந்த வானவில் சொல்கிறோம் இல்லைங்களா? இப்போ அதே போல் பார்த்தீங்கன்னா, அந்த வானவில் என்ன சொல்கிறாங்கன்னா, கிரேக்க நாகரிகன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க, அது மிக பழமையானது நம்ம கல்ச்சர் மாதிரியே. அதை என்ன சொல்கிறாங்கனாக்கா, அந்த வானவில் வந்து பூமிக்கும் சொர்க்கத்துக்குமான ஒரு வாசல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ எவ்வளோ ஒரு முக்கியத்துவம் அதை கொடுத்துருக்காங்க. சரி, நம்ம அதை ஹோல்டு பண்ணுவோம், நம்ம கல்ச்சர் வருவோம். இப்போ நம்ம கல்ச்சரை பொறுத்த வரைக்கும் சக்கராஸ்ன்னு சொல்லுவாங்க, நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்களா? நிறைய ஊர்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், தெரியாதவங்க தெரிஞ்சுக்குங்க. இப்போ சொல்லுவாங்க இல்லையா, சரசர சக்கரா, ஆங்கிய சக்கரா, விசித்தி சக்கரா, அநாகத சக்கரா, மணிபூரக சக்கரா, சுவாதிஷ்டான சக்கரா, மூலாதார சக்கரா அப்படின்னு 7 சக்கரா சொல்லுவாங்க. இப்போ பொதுவாக என்ன சொல்லுவாங்கன்னா, சக்கராசனம் நிறைய பேர் என்ன நினைப்பாங்கன்னா, அது ஒரு மூட நம்பிக்கை, இந்த கல்ச்சரில் மட்டும்தான் அதை சொல்கிறாங்க அப்படின்னு சிலர் சொல்லுவாங்க. நான் இது வந்து எவிடன்ஸாக ஒரு மருத்துவ ரீதியாக நான் உங்களுக்கு ஒரு எவிடன்ஸ் நான் கொடுக்குறேன். இப்போ வந்து 10,000 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம கண்டறியப்பட்ட இந்த சக்கராசன்றக்கூடிய விஷயங்களை வந்து இந்த 21st செஞ்சுரி, இந்த நூற்றாண்டில் வந்து மருத்துவ உலகம் என்ன பண்ணுது, 7 கிளாண்ட்ஸ் அப்படின்னு அதை கண்டுபிடிச்சி வெளிப்படுத்தியிருக்கு. இது ஒரு எவிடன்ஸ் தான், நம்மளுடைய சக்கராஸ்க்கு இதெல்லாம் ஒரு எவிடன்ஸ் தான் நம்மளுடைய கல்ச்சருக்கு. 7 கிளாண்ட்ஸ் சொல்லியிருக்காங்க, அது உங்களுக்கு தெரியும். அந்த கிளாண்ட்ஸு தெரியாதவங்க தெரிஞ்சுக்குங்க. இப்போ என்ன சொல்லுவாங்கன்னா, இப்போ பினல் கிளாண்டு, பிட்யூட்டரி கிளாண்டு, தைராய்டு கிளாண்டு, தைம்ஸ் கிளாண்டு, பேன்கிரியாஸ் கிளாண்டு, அட்ரினல் கிளாண்டு, ப்ராஸ்டேட் ஆர் ஓவரிஸ் கிளாண்டு அப்படின்னு 7 கிளாண்ட் சொல்லுவாங்க. ஒவ்வொரு கிளாண்டு என்ன பண்ணுதுன்றது ஓரளவுக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருப்பீங்க. இப்போ மீடியா இருக்கிறதுனால எல்லாரும் ஓரளவுக்கு தெரிஞ்சிருப்பீங்க. இதில் நம்ம என்ன சொல்ல வரோம்னா, இந்த கல்ச்சர் வந்து எப்படி இந்த கிளாண்ட் வைஸ் நம்ம எப்படி நம்ம அதை யூட்டிலைஸ் பண்ணுறோம், நம்ம கல்ச்சரில் இருக்க ஒரு பழக்க வழக்கங்கள் அப்படின்றத முதல் விஷயம் வந்து நம்ம பிட்யூட்டரி கிளாண்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். அதான் இம்பார்ட்டன்ட், மேஜர் கிளாண்ட் தான் ஆக்சுவலாக.
இப்போ வந்து நம்ம கல்ச்சர், இந்தியன் கல்ச்சரில் வந்து புட்டு வைக்கிற பழக்கம் இருக்கும். நீங்கள் எல்லாமே கேள்விப்பட்டிருப்பீங்க. பொது எல்லாருமே புட்டு வைப்பாங்க அந்த காலத்துலேருந்து. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் வந்து மூட நம்பிக்கைன்னு சொல்லுவாங்க, ஒரு சிலர் தெரியாது எல்லாம் சொல்கிறாங்களேன்னு புட்டு வைப்பாங்க. ஆக்சுவலாக அந்த புட்டுன்றது என்னதுன்னா, புட்டு வைக்கக்கூடிய இடம் என்னதுனாக்கா, நம்ம திலகவர்மான்னு சொல்லுவாங்க வர்மாவில். திலகவர்மம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆங்கிய சக்கரான்னு சொல்லக்கூடிய ஒரு புருவ மத்தியில் இருக்கக்கூடிய இடம் தான் அந்த பிட்யூட்டரி கிளாண்ட் ஆக்சுவலாக. இப்போ என்ன சொல்லுது மருத்துவ உலகம், அந்த பிட்யூட்டரி கிளாண்ட் என்ன பண்ணுது அப்படின்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா? அது என்ன சொல்லுதுனாக்கா, நம்ம கிரியேட் பண்ணியிருக்கக்கூடிய அந்த ஹார்மோனை வந்து என்ன பண்ணுது, பிட்யூட்டரி கிளாண்ட் வந்து டிசைட் பண்ணுது. இப்போ தைராய்டு ஹார்மோன் டிஎஸ்ஹெச்க்கு எப்படி சுரப்பியை கொடுக்கணும், எப்படி மேம்படுத்தணும். அதே போல் ஈஸ்ட்ரோஜன், டெஸ்ட்ரோஜன் ஆண் பெண் ஹார்மோன். அடுத்தது வந்து பாலிக்கல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் சொல்லுவாங்க இல்லையா, அந்த கருமுட்டை சம்பந்தமான ஹார்மோன், லுட்டினைசிங் ஹார்மோன். இதை மாதிரி ஹார்மோனுக்குலாம் வந்து எந்தெந்த ஹார்மோனுக்கு எப்படி சுரப்பி எவ்வளோ அளவு கொடுக்கணுன்றதை டிசைட் பண்ணுறது பிட்யூட்டரி கிளாண்ட். நம்ம சொல்லலை, நீங்கள் மருத்துவ உலகம் அதை தான் சொல்லுது. எவ்வளோ விஷயம் அழகாக ஈஸியாக நம்ம இந்தியன் கல்ச்சர் எவ்வளோ பெரிய கல்ச்சர் பாருங்கள், இவ்வளோ பெரிய விஷயத்தை நம்ம எவ்வளோ ஈஸியாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஒரு பொட்டு வைங்க, ஒரு நடைமுறையில் யதார்த்தமாக. அதனால தான் நம்ம அந்த காலத்து மக்கள்லாம் வந்து நல்ல ஃபெர்டிலிட்டி கம்ப்ளைண்ட்லாம் இல்லாமல் நிறைய குழந்தைகள்லாம் பிறந்து நல்லா ஒரு இதுவாக வாழ்ந்துருக்காங்க. நம்ம கல்ச்சரை ஃபாலோ பண்ணி தான். இது ஒரு அவேர்னஸ்க்காக தான் இதை நான் சொல்கிறேன் நான். இப்போ இதே போல் பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியன் கல்ச்சரில் கடைபிடிக்கக்கூடிய விஷயங்களில் என்னென்ன மருத்துவம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இருக்குன்றது நம்ம ஒவ்வொரு தடையும் வரியாக நம்ம விளக்கலாம். ஒவ்வொரு பதிவு இறுதியில் வந்து நான் வந்து ஒரு மெடிக்கல் டிப்ஸ் கொடுப்பேன். இப்போ உதாரணத்துக்கு பொட்டுன்னு சொன்னேன் இல்லையா, அப்போது அது குங்குமம்னு சொல்லுவாங்க. குங்குமம்ன்றது என்னதுனாக்கா, படிகாரம், மஞ்சள், சுண்ணாம்பு சேர்ந்த கலவை தான் குங்குமம். அந்த காலத்தில் குங்குமமாக தான் வைப்பாங்க. குங்குமத்துடைய என்ன ஒரு பலனுன்னா, அந்த சூரிய கதிர்கள் இருக்கு இல்லையா, அல்ட்ரா வயலட் கதிரில் இருக்கக்கூடிய அந்த விட்டமின் டி, கால்சியம் கிரியேட் பண்ணக்கூடிய மூலப்பொருளை வந்து ஈஸியாக வந்து கிரகிக்குது. அந்த குங்குமமாக வைக்கும்பொழுது அதில் இருக்க அந்த கெமிக்கல் வந்து அந்த கால்சியம் இந்த சத்துக்களை வந்து ஈஸியாக உள்வாங்குது நம்ம உடலுக்கு. அது ஒரு பெனிஃபிட். அது சின்னதாக நோட் பண்ணிக்கோங்க. குங்குமம் வச்சா இன்னும் நல்லாதாவே இருக்கும், அது பெற்றது. மேல் கொண்ட இந்த பதிவில் வந்து எதுவும் தவறு இருந்தால் சுட்டி காட்டுங்க. ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஊக்கப்படுத்துங்க. நன்றி, வணக்கம்.